போடா போடா கடிக்காதடா போடா மைக்கில் கடிக்க போகுதுடா மைக்கில் காய் சொல்லு மைக்கில் கடிக்க போகுதுடா யாத்தே 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 கடிக்க போகுது யாத்தே பாரு ஊமிச்சே பாரு ஒன்றுக்கு எடுத்துட்டா வயத்தில் என்ன அது கடிக்காது ஊமிச்சே நட போகுது போகுது எங்கிட்டும் போகுது நட தண்ணியாக பார்த்தீங்களா நல்லா தண்ணியாக பேஞ்சாக்கும் காற்று இல்லாமல் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணி போல் வீட்டுக்கு அப்போ தான் பத்திக்கு போகிறேங்க. ஊருக்குள்ளே ஒரு திருவிழா வேறு. அப்போ தான் ரேடியோ போட்டாங்க, மம்மி கோவில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூசலின்னாங்க. ஒட்டுன்னு ஒரு போடு பிடிச்சி ஒரு இடி சரியான இடிங்க. கரண்ட் கிட்டலாம் அப்போ பிடிக்கிருச்சுங்க. அப்போ பிடிச்ச மழை வெறும் தண்ணியாக ஊற்றிருச்சுங்க. சரியான மழை 2 மணி நேரம் 8 மணி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு சாரெலாம் அடமலையாக பேஞ்சிச்சுங்க. தண்ணியாக ஊற்றிச்சு. நம்ம பசங்க நனையில இருந்தாலும் வீட்டு கொட்டமெல்லாம் நனைஞ்சு வச்சு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக உறக்கம் கட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் சரியான மழை ஒரு இடி சோழியை முடிச்சு விட்டுருச்சு. அவ்வளோதான் போக நான் மொத்தமாக படுக்கிறான் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம இப்போ 10 மணிக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் லேட்டாக ஏன்னா ஈரம் பனித்துளிக்காக கடன்னு ஆரம்பிப்போமா. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிற ஃபோனில் ஊருக்குள்ளே சின்ன கும்பாபிஷேகம். அதான் நேற்று தான் அந்த ரேடியோ போட்டாங்க. போட்ட உடனே ஒரே போடு சோழியை முடிச்சு வச்சு ஒரு இடி தாங்க. மொத்தமாக இருட்டாகி போச்சுங்க. சரியான இடி தாங்க. அப்படி தலைக்கு மேலே விழுந்த மாதிரி டம்முன்னு விழுந்துச்சு. இந்த சித்திரை மாதம் புரட்டாசி மாதம் வையாசி ஆடியில் இன்னும் தீ பிடிக்கும். ஏன்னா காற்றோடு வருமா அதெல்லாம். அதனால் இடி சரியாக விழுகும். பச்சை மரத்தை பக்கத்தில் நிற்கவே கூடாது. ரொம்ப மோசமாக இருக்கும். புல்லுக்கட்டு தலையில் யார் அந்த மலைக்குள்ளே கொண்டு வராங்களோ இடி மின்னலுக்குள்ளே அவ்வளோதான் பச்சை கண்டிப்பாக வருண்டுவாங்க. அதனால தான் புல்லுக்கட்டு அதிகமாக கிராமத்தில் கொண்டு போக மாட்டேன். மலைட்டத்தில் போட்டுட்டு வீடு ஓடி போயிடுவாங்க. வேணாடா சாமி காலையில் பார்த்துக்கிறோன்ட்டு. ஒரு நண்பர் வேறு நைட்டு கமெண்ட் பண்ணிருந்தார், விருதுநகர் பக்கம் இதெல்லாம் மழைண்டாங்க. எல்லாம் எங்கள் பக்கம் தான் நண்பா. அதே மாதிரி தான் மழை சரியான மழை பிடிச்சிச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தாங்க இருக்குது. நேற்று இப்படி தாங்க சொல்லாமல் இருந்துச்சு வந்துருச்சுங்க. என்ன நண்டு மலை சின்ன மலை என்ன உங்கள் அம்மாவை காணாமா? தொண்டை கட்டிக்கிச்சுங்க. வெண்ணமும் தொண்டை நல்லா இருந்துச்சு. காரணம் என்னென்னா அந்த பால் நிப்பாட்டுற டயத்தில் 3 மாதத்துக்கு மேலே இப்போ ஆடெல்லாம் அந்த கட்டி சேரும். பால் கட்டி சேரும். ஏன்னா நிப்பாட்ட போகுது செனை பிடிச்சிட்டு அந்த கட்டி பாலை இப்போ குடிச்சு விட்டா. அவள் குடிச்சு அவளுக்கு சேர்ந்துக்கிச்சு, இவளுக்கு சேரல. அதெல்லாம் தொண்டை மாறிக்கிச்சுங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதோட அதுலேருந்து பயவில்லை இதாகிடுச்சு. இந்த கத்தமுள்ள பயவில்லை. என்ன இதாக போச்சா? உனக்கு வேறு வாய்ஸ் கொடுப்போம். அவங்க பாட்டி இன்றைக்கி என்னென்னா இவங்க அம்மத்தா ஸ்கைஃபாலு லீவுங்க. நேற்றே ரொம்ப தாங்கி நடக்க முடியல. வேறு பால் முள்ளு இவளுக்கு முள்ளு குத்திருக்கள் தாங்கி நடக்கிற நம்ம டைனோசர் வேறு முள்ளெல்லாம் ஈரத்துக்காக குத்தி இருக்காங்க. அதை வீட்டில் போட்ட வீடு. இந்த பக்கத்தில் கள்ளக்கொடி இருந்துச்சு. கள்ளக்கொடியை கட்டி விட்ருக்கேன். அந்த கல்லை நிறையெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லை பிடிங்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் கொடியை கட்டி வச்சுருக்கேன். அவன் நம்ம கடாக்கு எல்லாத்துக்கும். இந்த பசங்கெல்லாம் தின்ன மாட்டாங்க என்னன்னு தெரில கள்ளக்கொடியை. ஆனால் அவள் வீட்டில் கட்டி தின்றா. ஈரத்துக்கு அதுக்கும் அப்படியே சேர்த்து புண்ணு வந்துடும். அதனால தான் எதுக்கு சென்னையாக இருக்கா. வயசான காலத்தை அவளை போட்டு ஈரத்துக்குள்ளே கொல்ல வேணான்ட்டு வீட்டில் போட்டாச்சுன்னா நம்ம தெனாவட்டு கூட காலில் இவன் அப்படி முள்ளுக்குள்ளேயும் எதுக்குள்ளேயும் போக மாட்டா. ரிஸ்க் எடுக்க மாட்டா. தேவையில்லாம் ரிஸ்க்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம மேலோட்டமாக மெச்சிட்டு வகுத்து நப்பிட்டு போயிடுவா. இவனுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம டைனோசர்ஸ் இருந்தால் இவளுக்கு தாங்க முன்னங்கால் அப்படியே வலிக்குது. அந்த முன்னங்காலை தாங்கி நடக்கிற அந்த ஒரு மாதிரி தாங்கன்னா அந்த ரைட் கால் ரொம்ப தாங்க. மேடம் என்ன மேடம் நீ உங்கள் அண்ணன் என்ன பண்ண போகிறீங்க? என்னடா உங்கள் அம்மாவை தெரியா? உங்கள் அம்மாவை தெரிறதுலே உனக்கு வேலையாக போகுது. இவன் கிட்ட வர மாட்டேறான். நீ இவன் பரவாயில்லைங்க. ஆளு கூட நல்லா ஒட்டுறா உரசுறா. இவன் நம்ம ஊமச்சி எனக்கா கிட்டேயே வரமாட்டேன்றான். ஊமச்சி மூலிக்குட்டி எனக்கா மூலிக்குட்டி நல்லா வருவாங்க. அவனு செம்பிளியாடில் வந்தது. ஊமச்சி ஆடு செம்பிளியாடு வந்தது. இவனும் அதே செம்பிளியாடு கூட்டில் வந்த மாதிரி கிட்டத்தா தொட்டாலே புல் அடிக்குது அவனுக்கு. இப்படியே ஒரு வாரம் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுக்கு மழை. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான். எங்கேயுமே மேய்ச்சல் நிலம் இருக்காது. இப்போ இதோடு சரி மழை விட்டால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கம்மா பெருச்சுன்னா என்ன செய்ய போகிறோம் தெரில. இப்போயாவது எங்கிட்ட இந்த ஈர பக்கத்தில் இவங்கள கொஞ்சம் மேடு பகுதி கொண்டு போகணும். இன்றைக்கி ஃபுல்லாக பொட்டல் பக்கம் அந்த பக்கம் வடக்கு பக்கம் கொண்டு போனோம்னா அங்கிட்ட ஈரம் இருக்காது. எங்கிட்ட சமாளிச்சிடலாம். அப்படியே ஒரு வாரம் பெஞ்சுனா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பால்வாடி பழுங் பரவாயில்லையே. நல்லா எக்கு போட்டு ஏறி நின்று தின்னுறப்பி இன்றைக்கி மேப்புலும் தின்னு நல்லா கொடி நல்லா படர்ந்து இருக்குது. இந்த கொடியும் செந்திட்டி கொடியும். அதனால் அதவே கடிச்சு வகுத்து நிற்பணும். அதனால தான் காலங்காலத்தில் நேற்று இந்த பக்கம் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பக்கம் தான் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா தின்ன உடனே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னென்னா ஏன் மைக்கேல் ரொம்ப சோகத்தில் இருக்கேன்டாங்க. அது ஏன் கேட்குறீங்க? அது ஒரு பெரிய பழைய ஓல்டு ஸ்டோரிங்க. என்னாச்சுன்னா நம்ம மைக்கேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அது என்னாச்சுன்னா அவங்க அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிச்சு. கடைசியில் அந்த வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிட்டாங்க சாதி அப்படின்னால. அப்புறம் என்னாச்சுன்னா வெட்டுக்குத்து தான். வேன் அடிச்சு விட்றா அவன் வேன் அடிச்சு விடல. கடைசியில் வின்னர் படம் கணக்கா காலையில் ஓட ஆரம்பிச்சுங்க. சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. அதுலேருந்து கடைசியில் பார்த்தா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க பையில. அதுலேருந்து வாழ்க்கையை வெறுத்துட்டான்.
போங்கடா, நீங்களும் வேணாம், காதலும் வேணாம், கத்திரிக்காய் வேணாம், நான் மாடி போகிறேன். அதுலேருந்து இப்படி ஆகிட்டியா மைக்கேல் மாட்டேன். மைக்கிளே நண்பா, என் நண்பன், நல்ல நண்பன். ஆனால் நம்ம ரிக்கி பாண்டி அப்படி கிடையாது. நம்ம ரிக்கி பாண்டி லவ் வந்தானே ஃபெயிலியரான, சிங்கிளாக இருந்தானே டபுளாக இருந்தார். நம்மளோட வேலை சாப்பிட்றதா அவ்வளோ சாப்பிட்டு இன்னும் குண்டாகணும், 6 பேக் இன்னும் ட்ரை பண்ணணும். ஏன்னா வடக்குமட்டி ராமசாமி பார்த்துடுறா ஒரு புதக்கண்டது. ஆனால் இந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப எத்து போச்சு. ஏன்னா முள் குத்தாது, நல்லா கொடி இருக்குங்க. கொடியை கொஞ்சம் தான் கடிக்க விட்டு இவங்க ஈரத்தை தாண்டி போக மாட்டாங்க. நல்லா ஈரம். இந்த அவங்க தான் ஊமிச்சு தான் போகுது இந்த நாட்டுக்கரல் இலக்காக. இங்கே கொஞ்சம் நிற்கலான்னு பார்க்குறேன். இந்த அவர் ஊமிச்சு பார்க்குறவர் எப்படியாவது குதிச்சு இந்த பக்கம் போகலான்னு பார்க்குறாவ. தப்பு இல்லை, ஆனால் ஈரமாக இருக்குது. இல்லாட்டி இப்படி போயிருக்கலாம் நல்லாயிருக்கும். எக்க போட்டேன் இன்ன வரைக்கும் நல்லா அவங்க அம்மா ஊமிச்சு நல்லா எக்கப்படுத்துட்டா. இப்போ என்னடா இவன் வந்து இழுத்துட்டான். எப்படியாவது எட்டாவது கூட எட்டி இழுத்துடுறாங்க. அவர் இழுத்துட்டாங்க வித்தியா. இது நல்லா தோதாக இருக்குது. இந்த மொன கொலையை பிடிச்சி தான் இழுக்கிறாங்க இந்த சின்னாலையை. என்ன செய்வோம் சொல்லுங்கள், என்ன கண்ணுமை? என்ன அங்கிட்டு போமா? இல்லை மரத்தில் டைனோசர் மரத்தில் ஏற்றி விட்டுருவா. நீ வாட திண்டுக்கிறியா? மலையாடு எனக்கா மேலே பார்க்குறாளுங்க. எனக்கு அந்த இதான் வேணுன்றாளுங்க. இதுக்கு நான் எங்கே போக? எப்போ பார்த்தாலும் இதுவே என்ன இங்கே ஊர்த்தி பாரு. மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன். என்ன வேணும் உனக்கு? எதாவது வேணுமா? ஆத்தாடி ஆத்தா, இந்த ஒரு ஆத்தே தின்னு மாட்டையா பாடுறா. நீ திம்பியா? கச்சா மகளாயிரம் எல்லாம் சுத்தம் பார்க்குறீங்கடி. இந்தாங்கடி கச்சா மானே, நீ தின்றா. இந்த இல்லடா நல்லா இருடா. இந்த இங்கே நீ தின்னும்பா. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. அப்படி பாரு, தின்னு. அவ்வளோதான். அத்தி அள்ளி செதறவா அவர். இந்த நீ தின்றா, இந்த தின்றா. அவர் தங்கச்சி எதை தின்றான்னு வர்றா. அத்தே அவன் எதோ பார்க்குறியா? இந்த கிடைக்க வர்றா. எடுத்துன்னு அப்படி தின்னு பொழைச்சிக்கிறவா. அப்படி தின்றா பொழைச்சிக்கிறவ. நீ எம்புண்டு எதையும் கூட திங்கணும், பேயை கூட திங்கணும். என்ன கச்சாமலை இங்கே பார்த்தாலும் நல்ல ஈரமாக இருக்குங்க. எங்கனையுமே பசங்க நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நைட்டு உறக்கம் கட்டதை வேறையா மழைக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எந்த இடத்துல ஈரமே இல்லை. நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க. பெரிய ஆடு எல்லாமே சின்ன வாண்டிக்கு தான் கொஞ்சம் சும்மா அப்படி இப்படி வீட்டுக்குள்ளே போட்டு அக்சஸ் பண்ணி போட்டோம். பெரிய ஆடெலாம் எதுவுமே போட முடியல வீட்டுக்குள்ளே. எல்லாத்தையும் கொஞ்சம் இரசடிக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டோம். மற்றபடி ஆனால் தூங்கலை. விடிய காலம் முடிச்சு தூங்கியிருந்தாங்க 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். இப்போ மதியம் கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்படின்னு தூங்குவாங்க. ஏன்னா சரியாக மேய மாட்டாங்க, உறக்கம் கட்டாலே மேய மாட்டாங்க. நல்லா வெயில் அடிக்கிற பக்கம் தான் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அங்கிட்டு தான் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு. இங்கிட்டலாம் நிழலுக்குள்ளே நிற்க மாட்டாங்க, குளிர ஆரம்பிக்கும். வெயிலுக்கு தான் அந்த போயிட்டாங்கல்ல. பொறுமையாக வாடா மைக்கில், எங்கேயும் போக மாட்டாங்க, விட்டுட்டு போக மாட்டாங்க. எக்கு போடுறாத ஏறி எக்கு போடு. இல்லைடா மைக்கில். இதோ இந்திரா மைக்கில், இந்திரா மைக்கில் வேணாமா பாடுறா. நீ தின்றி கரு வச்சு மகளே. நீ இதில் கரெக்டு. என்ன வேணாமா உனக்கு அடிப்பாவி? சின்ன வளர்ச்சி மக உள்ள என்னம்மா பண்ணிக்கிருக்காளே? என்ன பண்ணிக்கிருக்கா? உள்ளே ஆராய்ச்சி பண்ணிக்கிறிக்கா? அதுக்குள்ளே என்னடி செடி இருக்குது? சின்ன வளர்ச்சி மகளே தனியாக வீரா யாரு கூட சேரவே மாட்டேன்றாங்க. ஏன்ட்டே சேர மாட்டேறதில்ல. ஆனால் என்கிட்ட வருவா, வந்துட்டு அவ்வளோதான். ஏதோ 2 நாட்டுக்கரில் கிட்ட வந்ததை கொடுப்பேன். கிட்ட வரமாட்டேன்றாளே கச்சா மகள் மாதிரி. அவளாவது கிட்ட வருவா. இங்கே வர்றி வளர்ச்சி மகளே. ஊமச்சிக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கு, கருப்பு வெள்ளையா. வித்தியாசமான கலராக இருக்காடியே. டிசைன் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. கெடா குட்டி கலருக்கு அப்படியே மாற்றிட்டாங்க. பயமில்லை, கெடா குட்டியாக போட்டால் விற்றுப்புடுவாங்க, கொலகார போவாங்க. பொட்டை குட்டியாக போட்டுருந்தா அவங்க அம்மா பொட்டை குட்டியாக போட்டிருக்கா. கெடா குட்டியில் விற்றுப்புடுவாங்க, மோசமானவங்க என்ன இருக்கிறா. இந்த படுத்துட்டா ஒரு நண்டு அதுக்கிட்ட வந்தா. அதெல்லாம் முடியல. தூங்குப்பா. இன்னும் நல்லா தூங்குங்க. பொட்டெல்லாம் படுத்துட்டு அப்புறம் எங்கேயும் போய் சுற்றி மேய்ங்க. டிஸ்கவரி நாயகன் பலூன் பாய்ஸ் பேர்கில்ஸ். தண்ணி நல்ல தண்ணியாக குடி. இது மண்டி தண்ணி. இது நல்ல தண்ணி, இதை குடி. அதைத்தான் குடிக்க போகிறேன். அப்படி குடி. தண்ணி மழை தண்ணிண்டா உசுர விட்றாப்பா. எல்லாம் இபி ஆஃபீஸரான எக்கு போட்டு நல்லா தின்னுங்க. வேறு ஒருத்தவங்க கூட எக்கில்லைன்னு தெரியல. நல்லா தின்ட்டு வாங்க. அவங்க ஏதாச்சும் அங்கிட்டு கொண்டு போகணும். இங்கிட்ட எல்லாம் ஈரமாக கிடக்கு. வா கைபால் மகளே. இது எங்கிட்டோ போயிட்டு எப்போ வராங்க? நான் அவளை கூட்டத்திலே பார்க்கலாம். வரா உள்ளே வரா. வாடி பா. இந்தா அங்கே நின்று பாப்பா. பேயா பிசாசா ஏலியானா வெட்டுக்கிறவாசியா எல்லாத்தையும் 2 பார்த்துட்டு வருவா. ஓடியா இந்தா வா. நான் தாண்டி மனசு தாண்டி ஓனர் தான் நின்று பார்த்துட்டு அங்கே நிற்கிறா. ஓடியா இந்தா உன்னை விட்டுட்டு போக தெரிஞ்சேன். போ வட்ட செயலாத வந்துட்டு வரைக்கும் நீயும் செஞ்சுட்டு அந்த கூட்டத்தில் நீ தான் காரணமா. நீயே உனக்கு பின்னாடி ஒருத்தி வர்றா. இந்த குட்டியம்மா அந்த வரவர். ஆனால் எல்லாம் அப்படித்தான் பாருங்க. வரிக்குதிரை வட்ட செயலால பேர் மட்டும் பெருசாக இருக்குது, ஆள் சிறுசாக போயிட்டேன். குட்டியம்மா நீ அடி வாங்க போகிற குட்டியம்மா. எங்கேயாவது ராத்தெல்லாம் தெரியுது. விட்டுட்டு போகிறேன்டி. என்னைக்காவது வரனா கம்மாவுக்குள்ளேயே கிடங்கண்டு விட்டுட்டு போகிறேன். வாங்கடா. யோசிக்கிறாங்க பாரு. எங்கேயோ புதுசாக வர்ற மாதிரி, என்னைக்கு தான் வர்ற மாதிரியே. வாங்க, அதை தாண்டி போனால் தான் அங்கிட்டு போக முடியும். ஓடியா வா. நின்று பார்த்துட்டு வர்றாங்க. மேயுமோ வருமோ வேணாமான்றாங்க. வரவே அவங்களுக்கு பிடிக்கல. பாருங்க பண்ணி மாட்டிக்கிச்சு. அடிக்குது ஓரிச்சு. உய் ஆற்று தவுது இருக்கு. ஒரு எத்தனை போது பார்த்தியா போயிடுச்சு. உள்ளே ஓடி போச்சுங்க.
ஆத்தாடி ஒன்றுன்னு எந்த திட்டியாக இருக்குது. நம்ம கிட்ட போல மைக்கிலே போயிடுச்சுடா ஓடி போச்சு. மைக்கிலே போயிடுச்சுடா போ ஒன்றும் இல்லை, தண்ணி அவ்வளோதான் இல்லை. அங்கிட்டு பண்ணி ஓடி போச்சு, தண்ணியும் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வருதுங்க, மற்றபடி அந்த அளவுக்கு இல்லை, தண்ணி இல்லை. என்ன மேலே நட்டுக்கிட்டீங்க, கீழே இறங்கலையா? வா தண்ணியில் அந்த ரெட்டை சொல்லி இறங்குறா அவர், இரண்டு ரெட்டை சொல்லி கடிக்க போகுது அவ்வளோதான். ஓடியா வா வாடா இறக்கி பண்ணி வாடா ஓட மைக்கிலே பண்ணி போயிடுச்சுடா. இந்த பண்ணி நினச்சிக்கிங்க, பண்ணி அங்கே தான் இருக்குண்டு, அது ஓடி போச்சு எப்பயா நம்மளை பார்த்துட்டு. வாடா மைக்கிலே நெத்தி போட்டு இறக்குதா பொத்தக்கண்டு நல்லா அப்படியே ஈரமாக இருக்குது, எங்கட பார்த்தாலும் ஈரமாக இருக்குது. வாங்கடா இதெல்லாம் திண்டா விடிய திண்டல ஊற்றின போக மாட்டாங்க, போவோம் அங்கிட்டு போவோம். ஆத்தா சரியான சகதியாக இருக்குது இந்த பக்கம், முடி சகதியாக இருக்குல்ல, ஒரு பழுனே நண்டா பாருங்க. வா ஓடியா நல்லா சகதி தான், சகதிக்குள்ளே தான் போகணும், வேறு வழியே இல்லை இன்றைக்கி. ஓடியா வா தாவி வாடா ஓடு வா ஓடியா வாடா அவ்வளோதான்டா, கடந்தாச்சுடா சாமி, அவ்வளோதான் இருக்கிற தண்ணியெல்லாம் கடந்தாச்சுங்க. இன்னும் அங்கிட்டு மேடு ஒன்றும் செய்யாது, அவ்வளோதான். ஓடு வா ஓடியா கண்ணுமே மகளே, வா நீ தான் கடைசியா எனக்கு காலை கழிக்கிடுவோம். தெரியாதான் செருப்பே 2 கிலோ வீட்டு வரும் போல ஒரு காலும், அவ்வளோதாங்க. இன்னும் அங்கிட்டு கொஞ்சம் நல்லா பச்சை பசுமையாக இருக்கிறது. இன்னும் வடக்கை எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பள்ளம்பளத்துக்கு தண்ணி நிற்கும், ஆனால் அந்தளவுக்கு கால் உள்ளே இறங்காது. பசங்களுக்கு தண்ணி சரி சேறு படாது, தண்ணி போட்டால் கூட காலை கழிக்கிடுவாங்க, சேருக்குள்ளே தான் அதிகமாக நின்று சேர்த்து போன்னு வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்புறம் முள் குத்துனா ரொம்ப சலங்கட்டிக்கிறோம். தெரியாதான் இந்த பக்கம் அது நிம்மற முடியாதுங்க. இங்கிட்டு நல்லா தண்ணியாக தாங்க இருக்குது, நல்லா மழை நின்று பெஞ்சிருக்கு, தண்ணியாக ஊற்றிருக்கு. தெரியாதான் பாரு, இப்படி தனியாகத்தான் இருக்குது. இன்னும் தள்ளி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் போகிறீங்க, எல்லாமே தனியாக தான் கிடக்கு. இந்த கிராய் தான் மெயின், இதுவாது பரவாயில்ல. வா இங்கிட்டு வா முட்டா ஓடியா அங்கிட்டு வா. நேராக அந்த எருமா இருக்கிட்ட அங்கிட்டு தான் போகுது. வா ஓடியா வந்துடு. ஓடியா இந்தா வா ஓடியா வா ஹா இந்தா வர்றேன், உடைய மாட்டேங்குது. தெரியாதான் வரேன். தின்னு எக்க போட்டு தின்னு உங்களுக்குள்ளே சண்டை. எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு பரவாயில்லைங்க, கொஞ்சம் தண்ணி வடக்க தள்ளி வர நல்லா தண்ணி குறைச்சிருச்சு, நல்லா மேய்கிறாங்க, ஏதோ பர்ட்டு இழுக்கிறாங்க, சத்தம் தான் கேட்குது. அரிசி கொலை நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஏன்னா எருமாடு மேய்ஞ்சதுக்கு அந்த சாணி போட்ட வாடைக்கெல்லாம் மேயாமல் இருந்தாங்க. இப்போ லைட்டாக மழை கழுவி விட்டதுனால நல்லா கொஞ்சம் குனிஞ்சு தின்றாங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் இங்கிட்டு நான் லஞ்சு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் போய் டின்னர் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருக்கும், போய் சாப்பிட்ருங்க. தண்ணி பார்க்க கொஞ்சம் அழுக்காக இருக்கலாம், இந்த தண்ணியில் கை கழுவுனா அலர்ஜி தேமல் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரலாம், இருந்தாலும் வரும், வேறு வழியே இல்லை. நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு பழகி போச்சு. நம்மக்கிட்ட அந்த தண்ணி இருக்குது, குடி தண்ணி இருக்குது, அதனால் டிஃபன் எல்லாம் கழுவுறதுக்கு இந்த தண்ணி ஓகேவா. பொறுமையாக தின்றா மைக்கில் மண்டே இரு எழுத்தாரண்டா இந்த இருக்கிறா தின்றா நல்லா கூட தின்றா. இந்த பூவெல்லாம் தின்ன மாட்டேன், அந்த பூ தின்றா மாதிரி கோணேசே தின்ற அந்த மாதிரி தின்றா. அது இதுதான் வேணுன்றியான், இது 8 அளவுக்கு இருக்குது. இனிமேல் இந்த கம்புக்கு வேலை வந்துருங்க. கொடி கொஞ்சம் ஒரு வாரம் நல்லா காய்ட்டு, இனிமேல் இந்த கம்பில் ஒரு வழக்கம் போல் நம்ம இது தயாரித்து கட்டணும். கருவச்சி மகளே தலையில் ரெடி வச்சுருக்கா, கிரீடம் ரெடி பண்ணிட்டியா? தலை அது இருக்க வர்றி, அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம்ன்றியா? கொடியை இழுத்துக்க வேண்டியா? இந்தா இங்கே வர்றி, இழுக்க முடியல, அவள் பின்னாடியே வர அந்த கொடிக்காக அவள் பின்னாடியே திடுறா. இழுக்குவா கழுத்துலலாம் போட்டுக்கிச்சு. இங்கே வரேன் அவ்வளோதான், அந்த வச்சு என்ன இருக்குது, போ தூக்கிட்டே போ. நான் ஓடையில் தண்ணி வந்துருச்சு நான் நினச்சேன் அடித்த மழைக்கு, ஆனால் அப்படி எதுவும் நடக்கலைங்க. சும்மா பள்ளத்துக்கு தண்ணி நிற்கிது, தண்ணி எதுவும் இல்லை. ஆனால் தூரத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது, எங்கும் பார்த்தாலும் ஒரே பச்சையாகத்தான் தெரிகிறது. நல்லா அங்கிட்டு வந்து விட்டா மேலே என் பசங்க நல்லா புல்லெல்லாம் அழுக்கெல்லாம் கழுவி விட்டுச்சு, மண்ணெல்லாம் கழுவி விட்டுருச்சு. வாங்கடாண்டா ஒரு ஈக்கா கூட வர மாட்டேங்குது. பா இந்தா இட்டு வா மூளை பார்க்குறா, மூளை வாடா பார்க்குறாக்குறேன்னு. என்ன நம்ம ஓனர் ஓடக்குள்ளே உள்ளே நின்றுக்கிட்டு என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்க்குறியா? வாடா அங்கடா தெனாவட்டு ஓடியா இந்தா வரா இங்கே வரேன் முடியா வாங்கடா உங்களுக்கா என்ன பிடிக்கிறீங்க பெருந்தா நல்லா கூடி இந்தா இந்த இதில் ஓடுவோம், தொங்க விட்டா அப்போ தான் மிதிக்காமல் பத்துமாங்க, இல்லாட்டி மிதிச்சிருவாங்க. இந்தா ஓடியா இந்தா ஓடியா வெட்டு ஓடியா வயசான காலத்தில் ஓடி பேத்துன்னு ஓடியா இந்த வந்துட்டாங்க மூளை வாடா மூளை வந்து தின்றா. இந்த பூத்து தான் தின்றாங்க. இனிமேல் நம்ம கம்பில் இது ரெடி பண்ணணும், கொக்கி ரெடி பண்ணி இனிமேல் பண்ணணும். ஏன்னா அது ஒன்று இப்போ தான் பூ பூக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி நல்லா முத்த ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடி இழுத்து போடணும்.
கம்புக்கு இனிமேல் வேலை வந்துருச்சு. இந்தா ஏறுங்கடா ராசாத்திகளா ஏறி அப்படி தின்னு கரிச்சு டைனோசர் ஏறலையா? எப்படி அது ஒரு பக்கம் ஏறு? கால் வலி வேறு ரொம்ப தாங்க முடியல அவளால். ஆனால் சிப்பி போடா அந்த நண்டு தின்றா அவரு அப்படி மேலே ஏறுறா அவரு. அப்படி திங்கணும் நல்லா உள்ளே ஏறி அப்படி தின்றாதான் ஆடு மாடாது நொங்கன்னு ஒருக்க தின்னணும். இருக்கிற பச்சை அப்புறம் இதுவும் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கருக ஆரம்பிச்சிடும். அப்போ இதை தான் கடித்தாங்க, இலையை சும்மா கடித்தாங்க. இன்னும் கை எழுப்புலாம் அந்த பசத்தன்மை இருக்குண்டா வந்து மோந்து பக்கத்துனால இன்னும் கொஞ்சம் முத்தனம் போல். இந்த ஒன்று தலையே கடிக்கிறாங்க, தலையை மட்டும் தான் கட் பண்ணுறாங்க. எங்கிட்ட கடித்தாலும் சரித்தான், என்ன செய்ய முடியும்? இந்த கீழே மெய்யுறது மாரியா எவ்வளோ சீக்கிரமாக நல்லா கொடியாக பச்சையாக திங்க விடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் மழை எப்படி வரும்? இருந்தாலும் இன்றைக்கி காற்று அடிக்குது, அதாவது கிழக்கு காற்று அடிக்குது. அந்த காற்று அடித்தா மழை கிளையும். ஆனால் ஆடி காற்று அடிக்காமல் இருக்குது. ஆடி காற்று அடித்தா மழை இழுத்துக்கு வரும், கொஞ்சம் வரும், ரொம்ப வராது ஆடி காற்று அடித்தா. இருந்தாலும் காற்று அடிக்குது, எப்படி மழை வந்தாலும் வரலாடி சரி. முடிஞ்சாலும் பச்சைக்கு அதை தான் கொண்டு வந்து அடித்து பிடிச்சி இழுத்துக்கு வந்தேன். இவங்க ஓட பக்கம் இழுத்துக்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் உப்பரு திண்டோனே நல்லா தின்றாங்க. இன்றைக்கி மேலே ஏறிட்டாங்க, எத்தனை நாள் ஏறல இன்றைக்கி ஏறிட்டாங்க. எங்கிட்ட மேய்ச்சி வகுத்துனப்பனா சரி தாங்க. வந்து நீங்களாவது தின்னுங்க. ஒன்று அந்த இருக்கிற பூவை மிச்சம் வச்சுருக்காங்க, அதவா தின்னுங்க. ஓடியவா நீங்கள் எங்கே போனீங்க? இன்னும் கழுத்தில் கொடியை பிடிச்சி திரியா? என்னடி வச்சு போகல இது எடுக்க இப்படி பின்னாடியே திடுறா அந்த கொடிக்காக. ஏன் வா இந்த இருக்கும் ஓடியா அந்த தின்றாங்கிறா அந்த அதை பார்த்துன்னு அடிச்சுலே இந்த வருதுடி. இங்கிட்டு தாண்டி வருது எருமை மாடெல்லாம் திருச்சு. காலையில் அங்கிட்டு இருந்துச்சு போல், நம்ம இங்கிட்டு வந்திருந்தோம். என்ன எங்கிட்ட ஊர் சுற்றி நல்லா குளிச்சுட்டு பாதி வேறு தான் இருக்கீங்க. வேறு இன்னும் பாதி வேறு காணும். பார்க்குது நீ ஃபோட்டோ அடிக்காண்டி நம்ம ஆயுசெல்லாம் குறைய போகுதுடி. ஆத்தே மம்மி அவன் தானே? ஆமாம் அவன் தான். அங்கொண்டு பார்க்குது. அவன் எலினா இருப்பானோ? இல்லை மம்மி வீட்டுக்கு ரோசி கிட்ட பார்க்குது. வணக்கம் மாமி பார்க்குது. ஆத்தே பயப்படாத கூழ் உச்சக்கன் மாறாமல் பார்க்குது. இன்டா பயப்பட ஒன்று செய்யறேன். உங்களை பார்த்தா பயப்படுதா? என்ன பார்த்து பயப்படுது? என்ன ஒன்றும் இல்லை. மை கோல் மேய்ங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மேய்ங்க நல்லா கொண்டு இருக்கு. ஒவ்வொரு கொம்பு வித்தியாசமாக போகுது. ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போய் வருது, ஒன்று இப்படி வருது, வித்தியாசம் போகுது. நான் போயிட்டீங்க கோச்சிக்கிட்டீங்களா? சரி போயிட்டான். பாதி மாடு இங்கே இருக்குது, பாதி மாடு எல்லாம் கரையில் போயிடுச்சுங்க. இவங்க இன்றைக்கி எங்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க போல். அப்படியே போயிட்டு அங்கிட்டே வராங்க. வேறு பக்கத்து ஏரியா ஓடையிலேயே அங்கிட்டு போய் தள்ளி போயிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட இது கொம்பு வித்தியாசமாக இருக்காருங்க. ஒவ்வொன்றும் ஒரு கொம்பு வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் முட்டாது. ரெண்டு மகன் மூத்த பார்க்குறியா? நான் ஓனரே போய் எரு மாடு கிட்ட பேசி விட்டியா? நேராக வர ஒரு என்ன நீ நண்டு மூத்த பரவாயில்லையாடி, நீ நல்லா கிட்ட வந்து பழகுற. அது போயிடுச்சு அவ்வளோதான். அந்த அங்கிட்டு போயிடுச்சு. வாங்க நம்ம அங்கிட்டு போவோம். மேற்க இன்றைக்கும் நல்லா அப்படியே ஏறுதுங்க மேகம். பாருங்கள் எப்படி எவ்வளோ தூரம் ஏறிச்சு. இந்த பக்கம் தெக்க வந்துருச்சுங்க. குமுறிக்கு இருக்குது இங்கிட்டு. சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி போயிருங்கடா, நீங்கள் மாட்டிக்கிறேன். மணி இப்போ தான் 4:15 ஆகுது. இப்போயே நல்லா மழை வந்துருச்சுங்க. சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஏன்னா பயவிலைக்கு வயிறு நம்பிருச்சு எல்லாத்துக்கும். நல்லா வயிறு நம்பிருச்சு. எதுக்கு இங்கேயே போட்டு பாடிக்கிறீங்க? அதனால் அந்த இப்படி இதோட படிக்கிறேன். இந்த இப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பிடிக்காத எப்போ லைக்காக போட்டுருங்க. இதே மாதிரி புது வெளில பெரிய வெளில சந்திப்போமா? அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். கரெக்டாக இருக்கும்பா. வீட்டுக்கு போக 5 மணி ஆயிரும். போய் இவங்க தூங்க போகணுங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் கட்டதுக்கு அதுக்கும் இப்போ போய் ஒரு 5 to 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தூங்க நல்லா தூங்குவாங்க. ஆனால் நைட்டு கொசு கடிக்கல. மழைக்கு எதுக்கு திருப்பி வருதான்னு தெரியல. இன்றைக்கி பெஞ்சா கண்டிப்பாக கொசு கடிக்கும். கொசு கடிச்சா ரொம்ப சிரமம் தாங்க, தூங்க மாட்டாங்க. சரி பாப்பா பாய் பழுனே எந்தெந்த இடி விழிச்சு சரியான இடிங்க. புட்டு ஓடிட்டாங்க வாய் இல்லைங்க. வா முடியா பழுனே ஆத்தாடியத்து ஒரு இடியில் உள்ளே இருக்க எல்லாம் வந்துட்டாங்க. வா வேமா வா. சரியான இடிங்க, சரியான இடி இந்த மேகத்துலேருந்து விழுந்துச்சு.